அந்த கள்ளச்சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இறக்கப்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்னைக்கு ஸ்டாலின் அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம், விலை மதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அது எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ளச்சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறப்பட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இறக்கப்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கைகள் என்று. கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி. அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி. கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக, நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி? கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். ஆனால் உங்களுக்கு அப்படியல்ல, அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.